நான் சூஸ் பண்ண இந்த விக்ரம் ரொம்ப சரியா இருக்கான். எனக்கு பயங்கரமா மேட்ச் ஆகுறான். அவனை பத்தி விவரிச்சு சொல்ல வார்த்தையே இல்லை. சும்மா சொல்லக்கூடாது, அவனோட ஒய்ஃபும் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கா என்று நினைத்து ஆச்சரியப்பட்டு கொண்டிருந்தாள். அங்கு நடந்ததை எல்லாம் பார்த்து கொண்டிருந்த லலித் மற்றும் சதீஷ் இருவருக்கும் விக்ரம் ஒரு கடவுளை போல தெரிந்தான். சுந்தர் குடும்பத்தினர் இவ்வளவு பெரிய மனுஷனை உருவாக்கி உள்ளார்கள் என்பதும், அதனால்தான் அவர்கள் நிம்மதியாக இருக்கிறார்கள் என்பதும் அவர்களுக்கு புரிந்திருக்கும். அங்கிருந்த அத்தனை பேரும் விக்ரமை வியந்து பார்த்து கொண்டிருக்க, விக்ரமின் காதல் மனைவி மட்டும் சும்மா இருப்பாளா என்ன? சுரபி விக்ரமின் வீரத்தை கண்டு மனம் நெகிழ்ந்து கொண்டிருந்தாள். விக்ரம் இருக்கும் வரை சுரபிக்கு எந்த அசம்பாவிதமும் நடக்க விட மாட்டான். அவள் அருகில் இருந்தாலே போதும். அவள் எதை பற்றியும் கவலைப்பட தேவையில்லை. சுரபியின் உலகமே அவன்தான். விக்ரமின் கேரக்டர் தான் சுரபிக்கு பிடித்து போன ஒன்று. அவனின் அத்தகைய குணநலன்களுக்கும் சுரபி பெருமை கொண்டிருந்தாள். விக்ரம் ரத்தம் படிந்த கத்தியை பிடித்தபடியே அசையாமல் நின்று கொண்டிருந்தான். பின்னர் அவன் பார்வை ஹேமந்த் மற்றும் சரணை நோக்கி திரும்பியது. விக்ரம் அவர்களை நோக்கி நடந்து சென்றான். விக்ரம் தன்னை நோக்கி வருவதை உணர்ந்த ஹேமந்த் சரணின் தோள்களை பிடித்தபடி ஒளிந்து கொண்டிருந்தான். வேணா விக்ரம், என்கிட்ட வராத என்று நடுங்கிய குரலில் கெஞ்சிக் கொண்டிருந்தான் ஹேமந்த். அவனின் கண்கள் பயத்தில் ஆழ்ந்து விரிந்திருந்தது. விக்ரம் அவர்களைப் போல வீரவசனம் எல்லாம் பேசிக் கொண்டிருக்கவில்லை. மாறாக அவன் அதை தன் செயலில் வெளிப்படுத்தி கொண்டிருந்தான். ஹேமந்தால் இந்த முறை விக்ரமின் பிடியில் இருந்து தப்பிக்க முடியவில்லை. ஹேமந்தின் கைகளை பிடித்து பின்பக்கமாக இழுத்து முறுக்கினான் விக்ரம். வழி தாங்க முடியாமல் கதறிக்கொண்டிருந்த ஹேமந்த் விக்ரமின் கண்களை பார்க்கையில் அவனின் பார்வை தன்னை விழுங்கி விடுவது போல் இருந்தது அவனுக்கு. ஹேமந்தை காப்பாற்ற துடித்த சரண் அவன் பக்கம் நகர்ந்து போக, விக்ரமின் அகோர பார்வை அவன் மீது பட்டது. அவன் பார்வையை எதிர்கொள்ள முடியாதவனாய் சரண் உடனே அங்கிருந்து நகர்ந்தான். விக்ரம் அவனை தரையில் வீழ்த்தியதால் ஹேமந்த் மல்லார்ந்தபடி தன் கண்கள் அகல பயத்தில் நடுங்கிக் கொண்டிருந்தான். விக்ரம் அவன் நெஞ்சில் கால் வைத்து மிதித்து கொண்டிருந்ததால் ஹேமந்திற்கு இதயமே கிழிவது போல வலி ஏற்பட்டது. வலியில் துடித்த ஹேமந்திற்கு விக்ரமின் கருணை கொஞ்சமும் கிடைக்கவில்லை. ஹேமந்திற்கே இந்த நிலைமை என்றால் தங்கள் கதி என்ன என்பது போல் சரண் மற்றும் மோஹித் இருவரும் வியந்து அஞ்சிக் கொண்டிருந்தார்கள். ப்ளீஸ், எங்க எல்லாரையும் விட்டுரு என்று விக்ரமிடம் சரண் மற்றும் மோஹித் இருவரும் கெஞ்சிக் கொண்டிருந்தார்கள். ஒரு கட்டத்திற்கு மேல் தங்கள் மரியாதை கௌரவத்தை எல்லாம் இழந்தவர்களாய் விக்ரமின் காலில் விழுந்தபடி கெஞ்சினார்கள். சண்டை என்று வந்துவிட்டால் விக்ரமின் மன உறுதிக்கு எல்லையே இல்லை. ஒரு விஷயத்தை செய்தாக வேண்டும் என்று நினைத்தால் அதை செய்தே தீருவான். அவனிடம் மண்டியிட்டு தலை குனிந்திருந்த சரணின் முகம் வெளிரி போயிருந்தது. உண்மையில் சரண் ஹேமந்திற்கு ஆதரவாகத்தான் வந்திருந்தான். ஆனால் இப்படி விக்ரமிடம் சிக்குவான் என்று கொஞ்சமும் எதிர்பார்த்திருக்கவில்லை. விக்ரம் தன் ஆக்ரோஷத்தை வெளிப்படுத்தி கொண்டிருந்த நேரம் அங்கு 20க்கும் மேற்பட்ட பாடிகார்ட்ஸ் வந்து கொண்டிருந்தார்கள். கருப்பு ஆடைகளை அணிந்த கம்பீரமான தோற்றமுடைய அந்த பாடிகார்ட்ஸ் மேல் ஆங்காங்கே இரத்த கரைகள் படிந்திருந்தன. அவர்களின் பார்வை கூர்மையுடன் இருந்தது. சாதாரண பாடிகார்ட்ஸை விடவும் அதிக வலிமை படைத்தவர்களாக இருந்தனர். ஒருவர் பின் ஒருவராக வந்து கொண்டிருந்தவர்கள் ஒரு இடத்தில் வந்து நின்றதும் அங்கிருந்த அனைவரின் பார்வையும் அங்குதான் இருந்தது. அந்த பாடிகார்ட்ஸ் அனைவரும் விக்ரமை பார்த்து மரியாதையுடன் தலை வணங்கினார்கள். மிஸ்டர் விக்ரம், நாங்கள் கொஞ்சம் லேட்டாக வந்துட்டோம், ரியலி சாரி என்று பாடிகார்ட்ஸ் ஒருவரிடம் இருந்து பதில் வந்தது. அந்த கூட்டத்திற்கு அவர்தான் டீம் லீடர் என்பது போல் இருந்தார். உண்மையிலேயே இந்த விக்ரம் யாரு? இவ்வளோ மோசமானவனா இருக்கான் என்று நினைத்தபடியே ஹேமந்த், மோஹித், சரண் மூவரும் குழப்பத்தோடு அவனை பார்த்து கொண்டு இருந்தனர். அது மட்டும் இல்லாமல் அந்த பாடிகார்ட்ஸை பார்க்கும்போது அவர்கள் மூவருக்கும் இன்னும் கொஞ்சம் சந்தேகமும் குழப்பமும் அதிகரித்தது. விக்ரமை குறைத்து எடை போட்டு விட்டதாக அப்போதுதான் உணர்ந்தார்கள். அந்த பாடிகார்ட்ஸை பார்ப்பதற்கே பயமுறுத்தும் வகையில் இருந்தார்கள். அது மட்டும் இல்லாமல் அவர்களுக்கு சக்தி வாய்ந்த சண்டை திறன்களும் வலிமையும் அவர்களுக்கு இருந்தது. அவர்கள் மொத்தமும் 20 பேர்தான். ஆனாலும் வெளியில் இருந்த அத்தனை பேரையும் தோற்கடித்துவிட்டு பில்டிங்கின் உள்ளே நுழைந்திருந்தனர். இந்த விஷயம் அவர்கள் மூவரையுமே ஆச்சரியப்படுத்தியிருந்தது. விக்ரமை அவர்கள் பிடித்து வைத்திருந்த போது அவன் மிகவும் நிதானமாக இருந்தான். அவன் எதை பற்றியும் கவலைப்படாமல் தன் மன உறுதியின் மீதும் அவன் பலத்தின் மீது மட்டுமே நம்பிக்கை வைத்திருந்தான். அவனுடைய அந்த வலிமைதான் அவனை அந்த சூழலில் நிதானமாக இருக்க செய்தது. அங்கிருந்தவர்கள் கதி கலங்கி நின்று கொண்டிருக்க
பாடி கார்ட்ஸில் ஒருவன் விக்ரமிடம், மிஸ்டர் விக்ரம், அஜய் முதல்ல எங்களை தான் அனுப்புனாரு, அப்புறம் நாங்கள் பெரிய டீமோட இங்கே வரோம்னு சொல்லியிருந்தாரு என்றான். அத்தனை நேரம் அகோரத்தின் உச்சியில் இருந்த விக்ரம் அப்போதுதான் மெதுவாக புன்னகைத்தான். அதில் அத்தனை அமைதி நிறைந்திருந்தது. அவர்கள் அனைவருமே சுந்தர் குடும்பத்திற்கு நெருக்கமானவர்கள். ஒவ்வொருவரும் தனிப்பட்ட தீவிர பயிற்சிக்கு உட்படுத்தப்பட்ட பின்னரே சண்டை போடும் திறனை பெற்று இருந்தார்கள். சரண் மிகவும் குழப்பமடைந்திருந்தான். மிஸ்டர் விக்ரம், உண்மையிலேயே நீங்க யாரு? சுந்தர் குடும்பத்தை சேர்ந்தவரா, இல்லனா சுந்தர் குடும்பத்தோட டார்க் காட் லீடரா என்று சந்தேகித்தபடி கேட்டான் சரண். அப்போதுதான் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக புரிய ஆரம்பித்தது. விக்ரம் சுந்தர் குடும்பத்திற்கு வேண்டியவனா இருக்கணும். சுந்தர் குடும்பத்துக்கு இன்சார்ஜா இருக்கிற அஜய் இப்போ விக்ரம்காக இங்க வராரு போல. இப்போ சுந்தர் குடும்பத்தோட டார்க் காட்ஸ் எல்லாரும் வெளியே வந்துட்டாங்க போல என்று அவனாகவே யூகித்து கொண்டிருந்தான் சரண். டார்க் காட்ஸ் பற்றி சரணிற்கு ஏற்கனவே தெரிந்திருந்தது. இந்த டார்க் காட்ஸ்களுக்கு பயிற்சி கொடுத்து அவர்களை மெயின்டைன் செய்வதே மிகவும் கடினமான ஒன்றுதான். அதற்கெல்லாம் அதிக பணபலம் தேவைப்படும். அதிக செல்வாக்கு வாய்ந்தவர்களால் மட்டுமே இதை செய்ய முடியும். அதனால் சுந்தர் குடும்பத்தின் அளவிற்கு சரண் குடும்பத்தை சேர்ந்தவர்களால் டார்க் காட்ஸை வைத்துக்கொள்ள அவர்கள் செல்வாக்கு படைத்தவர்கள் அல்ல. விக்ரம் இத்தனை வலிமை வாய்ந்தவன் என்று தெரிந்திருந்தால் சரண் விக்ராந்திற்கு தகவலை சொல்லி அவன் குடும்பத்தின் டார்க் காட்ஸை அழைத்து வர சொல்லியிருப்பான். அவர்களால் விக்ரமை கொலை செய்ய முடியவில்லை என்றாலும் இழப்பு ஏதும் ஏற்படாமல் ஓரளவிற்கு அவர்களால் தப்பித்திருக்க முடியும். எதையோ யோசித்துக் கொண்டு இருந்தவனாக இருந்த சரண் ஒரு நீண்ட பெருமூச்சை விட்டான். அவன் முகமே சுருங்கி இருந்தது. விக்ரமை பற்றி குறைவாக எடை போட்டு விட்டதாக நினைத்து அவன் செய்த தவறுக்காக வருந்திக் கொண்டிருந்தான். விக்ரமிற்காக வந்திருந்த பாடிகார்டின் தலைவன், மிஸ்டர் விக்ரம், அடுத்து நாங்கள் என்ன செஞ்சு இவங்களை டீல் பண்ணணும் என்று விக்ரமிடம் கேட்டான். அடுத்து நிகழப்போகும் தீவிரத்தை உணர்ந்தது போல சரணின் மனநிலை டக் டக்கென மாறியது. சரண் விக்ரமிடம் பணிவுடன் பேசத் தொடங்கினான். விக்ரம், நீங்களும் அஜயும் ஃப்ரெண்ட்ஸா? இதை நீங்கள் என்கிட்ட முன்னாடியே சொல்லியிருக்கலாமே. நான் உங்ககிட்ட மோதிரிக்கவே மாட்டேன். மிஸ்டர் அஜய எனக்கு நல்லாவே தெரியும். நாங்கள் 2 பேரும் டின்னர்லாம் சாப்பிட்ருக்கோமே. எங்கள் 2 பேருக்குள்ள நல்ல நட்புறவு இருக்குது. நீங்கள் யாருன்னு தெரியாமல் உங்ககிட்ட மோதிட்டோம். நாங்கள் பண்ண தப்புக்காக மன்னிப்பு கேட்டுக்கிறோம். எங்களை மன்னிச்சிடுங்க என்று கனிவாக பேசினான் சரண். சரணின் பணிவை கண்டாலே சிரிப்பு வரும் அளவிற்கு இருந்தது. அவன் பேசும் விதம் விக்ரமிடம் கருணை காட்டும்படி கெஞ்சுவது போல் இருந்தது. விக்ரம் சுந்தர் குடும்பத்துடன் சுந்தர் குடும்பத்தின் இன்சார்ஜாக இருக்கும் அஜயுடன் நெருக்கமானவனாக இருக்கிறான். அதனால்தான் சுந்தர் குடும்பத்தின் டார்க் காட்ஸ் இங்கு வந்துள்ளனர். உண்மையில் பார்த்தால் அஜய்க்கும் சரணுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. அஜயுடன் சரண் டின்னர் சாப்பிட்டது உண்மைதான். ஆனால் அப்போது அஜய் எந்த உயர் பதவியிலும் இல்லாமல் சாதாரண ஆளாகத்தான் இருந்திருந்தான். அப்போது நடந்ததை தான் சரண் பெருமையாக சொல்லிக் கொண்டான். அப்போது அஜய்க்கு அவன் பெற்றோருடன் பார்ட்டிக்கு செல்வது வழக்கமாய் இருந்தது. அதுவும் முக்கியமாக சக்கரவர்த்தி குடும்ப வட்டாரத்தில் அஜய் உயர் நிலையில் இருந்தான். அவனுடைய செல்வாக்கு அதிகரித்தது. அதன் பிறகுதான் சுந்தர் அஜய்க்கு இத்தகைய பதவியை கொடுத்தார் என்பது எல்லோருக்குமே தெரிந்திருந்தது. சரணின் எந்த பணிவான பேச்சுக்கும் விக்ரம் இடம் தரவில்லை. விக்ரம் நக்கலாக சிரித்தபடியே, முதல்ல அவங்க காலை உடைச்சி அப்புறம் தூக்கிட்டு வாங்க என்று பாடிகார்ட்ஸிடம் உத்தரவிட்டான். அதை கேட்ட சரண் பயத்தில் நடுங்கியபடி, இல்ல 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 வேணாம் மிஸ்டர் விக்ரம், எங்களை எதுவும் பண்ணிடாதீங்க என்று கேட்டுக்கொண்டான். விக்ரம் அவர்களை இந்த அளவிற்கு மரியாதை குறைவாக நடத்துவான் என்றும் அவன் இப்படி எல்லாரையும் கொலை செய்ய துடிப்பான் என்பதையும் சரண் கொஞ்சமும் எதிர்பார்த்திருக்கவில்லை. அப்போதைய நிலைமையை அறிந்த ஹேமந்த் தன் செல்வாக்கை பயன்படுத்தினான். இங்க பாருங்க, நான் 7 ஸ்டார் குரூப்ஸோட இளவரசன். அதனால என்னை எதுவும் செய்ய வேண்டாம். என் அப்பாவும் இன்னும் கொஞ்ச நேரத்தில் இங்க வருவாரு. எனக்கு ஏதாவது ஆச்சுன்னா அவர் கண்டிப்பா உங்களை பழி வாங்குவாரு என்றான் ஹேமந்த். அவன் பேசுவதை கேட்டு விக்ரம் எந்த ரியாக்ஷனும் செய்யவில்லை. ஹேமந்த் தொடர்ந்து பேசினான். நான் உனக்கு எவ்வளோ பணம் வேணும்னாலும் தரேன். 7 ஸ்டார் குரூப்ஸ்ல உனக்கு ஷேர் தரேன். உனக்கு என்ன வேணுமோ கேளு, நான் தரேன். ஆனா என்ன மட்டும் எதுவும் செஞ்சிடாத. நீ என்னை ஏதாவது செஞ்சனா என் வாழ்நாள் முழுக்க நான் வீல் சேர்ல உட்கார வேண்டி வரும். பரவாயில்ல, ஆனா கொலை மட்டும் பண்ணிடாத என்று அவன் குரல் கெஞ்சும் தொனியில் மாறியது. வித்தியாசமான கருணையை விக்ரமிடமிருந்து எதிர்பார்த்தான் ஹேமந்த். ஆனால் அவனை பொறுத்தவரை தோணுவது என்னவென்றால்,
ஒருவேளை அவன் கால்கள் மட்டும் இழந்துவிட்டால் 7 ஸ்டார் குரூப்ஸில் இருக்கும் அவனுக்கு உயர் பதவியில் தாக்கம் ஏற்படும். திறனை மட்டும் வைத்துக்கொண்டு பதவி இல்லை என்றால் என்ன செய்வது? அந்த வலியையும் சித்திரவதையையும் அனுபவிப்பதை விட இறப்பதே மேல் என்று நினைத்து கொண்டிருந்தான். அக்கணத்தில் 7-8 பாடிகார்ட்ஸ் ஓடி வந்து ஹேமந்த், ரோஹித், சரண் மூவரையும் பிடித்து கொண்டனர். மீதம் இருந்தவர்கள் ஓடி வந்து ஹேமந்தின் முழங்கால்களில் குத்தினார்கள். அவர்களின் அடி வலிமையானதாக இருந்தது. அவர்கள் அவனை 3 குத்துகள் குத்தியதும் ஹேமந்த் அலறத் தொடங்கினான். வலி தாங்காமல் கத்தியபடி தன் சுய நினைவை இழந்து கீழே விழுந்தான். அவன் முழங்கால்களில் இருந்து ரத்தம் வந்து கொண்டிருந்தது. அவனின் ஒரு கால் சிதைக்கப்பட்டது. இனி வாழ்நாளை முழுக்க அவன் ஊனமுற்றவனாகத்தான் இருக்க வேண்டும். அவர்களின் பிடியில் சிக்கியிருந்த மோஹித், சரண், நிவாஸ் மூவரும், "ஏய் காட்ஸ், என்ன பண்றீங்க? எவ்வளோ தைரியம் உங்களுக்கு?" என்று ஒரே நேரத்தில் கத்தினார்கள். அவர்களுக்கு படபடப்பு ஏற்பட்டது. வியர்வை வழிந்து கொண்டிருந்தது. முகம் வெளிரி போய் இருந்தது. 3 பேரும் நடுங்கியபடி விக்ரமையே பார்த்து கொண்டிருந்தனர். அவர்களின் முழங்கால்களில் ரத்தம் வழிகிறது. எலும்பு முறிவை ஏற்படுத்திய அவர்களுக்கு அந்த சித்திரவதையை கொடுத்தனர். விக்ரம் உண்மையிலேயே பலம் வாய்ந்தவன் என்பதை அப்போதுதான் அவர்கள் புரிந்து கொண்டார்கள். வலி தாங்காமல் தன் பொறுமையை இழந்த சரண், "விக்ரம், என் அண்ணன் விக்ராந்த் இங்க வந்துகிட்டு இருக்கிறாரு. அவர் வந்ததும் இங்க என்ன நடக்குதுன்னு பாரு. அவர் உன்னை சும்மாவே விட மாட்டாரு" என்று விக்ரமிடம் கத்தியபடியே சொன்னான். சரணின் அண்ணன் விக்ராந்த் அங்கு வந்ததும் அங்கிருந்த சூழ்நிலைகளை சரி செய்து விடுவார் என்ற நம்பிக்கை இருந்தது அவனுக்கு. ஆனால் விக்ரம் எதற்காகவும் அசரவில்லை. எப்போதும் போல இயல்பாகவே இருந்தான். அந்த நேரம் சரணின் மொபைல் ரிங் ஆனது. ஆனால் அவனின் மொபைல் பாடிகார்டு ஒருவனிடம் இருந்தது. மொபைல் தன் கையில் வைத்திருந்தபடியே விக்ரமை பார்த்தபடி இருந்தான் அந்த பாடிகார்டு. மேலும் அவன், "மிஸ்டர் விக்ராந்த் கிட்ட இருந்துதான் அழைப்பு வந்திருக்குது" என்பதை அந்த பாடிகார்ட் மரியாதையுடன் விக்ரமிடம் சொன்னான். விக்ராந்த் குடும்பத்தினர் அப்படி என்னதான் செய்ய போகிறார்கள் என்று பார்ப்போம் என்ற எண்ணத்துடன் அந்த காலை கனெக்ட் செய்ய சொன்னான் விக்ரம். அந்த கால் அட்டன் செய்ததுமே எதிரில் இருந்து குரல், "சரண், சரண், அங்க நிலைமை இப்போ எப்படி இருக்கு? நான் அங்கதான் வந்துட்டு இருக்கேன். 7 ஸ்டார் சேர்மன் கோவர்தன், அவரோட பையனோட நிலைமை இப்போ எப்படி இருக்கு?" என்று ஒலித்தது. யாரோ நடுத்தர வயதுடைய நபர் பேசுவது போல இருந்தது. போன் ஸ்பீக்கர் ஆன் செய்யப்பட்டு இருந்தது. அண்ணனின் குரல் கேட்டதும் சரண் கத்தத் தொடங்கினான். "அண்ணா, அண்ணா, நீங்க சீக்கிரம் வந்து எங்களை காப்பாத்துங்க. இங்க நிலைமை எதுவுமே சரியில்லை. விஷயம் சீரியஸா போயிட்டு இருக்கு என்று வலியுடன் கத்தினான் சரண். "அண்ணா, கண்டிப்பா நீங்க இங்க வரும்போது டார்க் காட்ஸை அழைச்சிட்டு வாங்க. அப்படின்னா மட்டும்தான் நிலைமையை சரி செய்ய முடியும்" என்று மீண்டும் கத்தினான் சரண். அவன் கத்திக் கொண்டிருக்கும் போதே அவனுக்கு பின்னால் நின்று கொண்டிருந்த பாடிகார்டு ஒருவன் சரணை தாக்கினான். அவன் அடித்ததில் சரணின் பற்கள் சில உடைப்பட்டு வாயில் இருந்து ரத்தம் வழிந்து கொண்டு இருந்தது. "மறுபடி கத்தன, அப்புறம் எல்லா பல்லும் உடைஞ்சிரும்" என்று பாடிகார்ட் அவனை மிரட்டினான். சரண் தான் அசிங்கப்பட்டு கொண்டிருப்பதை போல உணர்ந்தான். போனில் மறுபக்கத்தில் இருந்த விக்ராந்தின் குரல் பதட்டத்துடன், "ஹலோ, ஹலோ சரண், இருக்கீங்களா?" என்று ஒலித்தது. விக்ராந்த் மேலும் பேசினார். "ஹலோ விக்ரம், அங்க இருக்கியா? நீ யார் மேல கைய வச்சிருக்க தெரியுமா? 7 ஸ்டார் குரூப்ஸ் இளவரசன் ஹேமந்த் மேல. நீ யாருன்னெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனா நான் உனக்கு ஒன்னு சொல்றேன். எங்க வழியில கிராஸ் பண்ணிட்ட, சோ அதுக்கான விளைவு பயங்கரமா இருக்கும். ரெடியா இரு. அப்புறம் சரண், சரண், நீ கவலைப்படாத. இன்னைக்கு அவன் உனக்கு கொடுத்த வழியை விட அவனுக்கு கிடைக்க போறது 10 மடங்கா இருக்கும். நான் இப்பவே நம்ம ஆட்களை கூட்டிட்டு வரேன்" என்று கோபமாக கத்தினார். அதை கேட்டதும், 10 மடங்கா? ரொம்ப அதிகமா இருக்கே என்றபடி நக்கலாக சிரித்தான். "அண்ணா, அண்ணா, நான் உங்களுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். சீக்கிரம் வாங்க" என்று சரண் கத்திக் கொண்டிருக்கும் போதே விக்ரம் காலை கட் செய்தான். விக்ரம் மொபைலை பாடிகார்டு ஒருவனிடம் கொடுத்தபடி எழுந்து முன்னோக்கி மெதுவாக நடக்க ஆரம்பித்தான். அந்த டார்க் கார்ட்ஸ் எல்லோரும் சரணையும் மற்றவர்களையும் பிடித்தபடியே விக்ரமை பின்தொடர்ந்து நடந்து கொண்டிருந்தனர். அத்தனை நேரம் சுரபியை நினைவில் கொள்ளாமல் அவர்களிடம் சண்டையிட்டு கொண்டிருந்த விக்ரம் சுரபியை தேடினான். சுரபி ஒரு ஓரத்தில் அவனை பார்த்தபடியே நின்று கொண்டிருந்தாள். அவளை பார்க்கவே விக்ரமிற்கு பாவமாக இருந்தது. சுரபி ஆசையா லஞ்ச் சாப்பிடலான்னு இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்தோம். ஆனால் அது நடக்காமல் போச்சு. எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. இன்னொரு நாள் நாம் இங்கே வரலாம். இன்னைக்கு நீ ரொம்ப டயர்டாயிட்ட, அதனால நீ போயிட்டு ரெஸ்ட் எடு
என்றான் விக்ரம். அவனை பார்த்து லேசாக புன்னகைத்த சுரபி ஒரு விஷயத்தை யோசிக்கத் தொடங்கியிருந்தாள். இந்த சூழ்நிலையை வைத்தே சுவிக்ஷாதான் எப்போதும் விக்ரமை பின்தொடர்கிறாள் என்பதை சுரபி புரிந்து கொண்டாள். அவள்தான் அவனை ஈர்க்க முயற்சிக்கிறாள். ஆனால் விக்ரம் அவளை மறுக்கவே பார்க்கிறான். அவள் மீது அவனுக்கு உண்மையிலேயே அக்கறை இல்லை என்று சுவிக்ஷா புரிந்து கொண்டாள். சுரபிக்கு விக்ரமின் மீது ஆழ்ந்த நம்பிக்கை வந்தது. விக்ரம் வழியில் அவர்கள் வருவதை விட விக்ரமே அவர்களை சமாளிப்பதுதான் நல்லது என்று நினைத்தாள் சுரபி. கணவன் என்ன செய்கிறான் என்பதை மனைவியால் புரிந்து கொள்ள முடியவில்லை என்றால் மனைவியால் அவனுக்கு உதவி செய்ய முடியாது. அவனிடம் எதுவும் கேட்கவும் உரிமை இல்லை என்பது போல் உணர்ந்தாள். இப்போதைக்கு அவன் செய்வது சரிதான் என்பதை மட்டும் சுரபி ஆழமாக நம்பினாள். சுரபி விக்ரமை பார்த்து புன்னகைத்து அவனை ஹக் செய்தபடி, விக்ரம் நீ பத்திரமா இரு என்று சொன்னாள். விக்ரமும் அவளை பார்த்து புன்னகைத்தபடி, நீ கவலைப்படாத, எனக்கு ஒன்றும் ஆகாது, இது சின்ன விஷயம்தான் என்று சொன்னான். விக்ரம் சுந்தர் குடும்பத்தை சேர்ந்த டார்க் காட்ஸிடம் சுரபியை அங்கிருந்து ஸ்டார் சிட்டி ஹோட்டலில் பத்திரமாக கொண்டு சேர்க்குமாறு அவர்களுக்கு உத்தரவிட்டான். முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் FM ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.